இல்லை இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு ராகுல் காந்தி முன்வைக்கிறார் இல்லையா, தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பிரமாண பத்திரம் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணுங்க. ஏன் ராகுல் காந்தி சொன்னது உண்மைதானே? உண்மைதான். ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்கிறேன், சரியா? இல்லைங்க, எங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் 0 டோர் நம்பர்னு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? யூ ஆர் த அத்தாரிட்டி. இது ஒரு டேட்டா கிடையாது சார். ராகுல் காந்தி பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாலு 5 விஷயங்கள் சொல்லியிருக்கார். 5 விஷயங்கள். ஒன்று, மல்டிப்புள் ஓட்டிங், ஒரே ஆளுக்கு பல இடங்களில் ஓட்டு இருக்கிறது, நம்பர் 1. நம்பர் 2, ஃபேக் ஓட்டர்ஸ் அந்த ஏரியாவில் இல்லை, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்பர் 3, லெஜிபிலிட்டி இல்லாத ஃபோட்டோகிராஃப்ஸோட கொடுத்துருக்கீங்க. நம்பர் 4, பல்க் ஓட்டர்ஸை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அது இவ்வளவு நம்பர். அதில் ஒரு இடத்துல 70 பேர் இருக்காங்க. ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிம்பிள். எப்பா நீ சொல்கிற அந்த 70 ஓட்டர்னு நீ சொன்ன இல்லை, அதில் 70 ஓட்டர் இல்லைப்பா, முடிஞ்சு போச்சா? அல்லது 70 ஓட்டர் இருக்காங்க, அதுக்கு இது காரணம். நீ அதுக்கு பிரமாண பத்திரம் பண்ணு, நீ அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, வை ஷுட் ஐ? சரி, ராகுல் காந்தினால கேட்டீங்க, யாரோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் எதிர்கட்சிங்கிறதுனால இப்படி கேள்வி கேட்குறீங்க. பல பத்திரிகைகளும் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, அவர்களால் அனுப்பப்பட்டு இதெல்லாம் பொய்ன்னு இது தப்பு, ராகுல் காந்தி சொல்கிறதுன்னு தப்புன்னு கண்டுபிடிக்க போன பலரும் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை ராகுல் காந்தி சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டாங்க. யூபி எலெக்ஷன் கமிஷன் இவர் ஒன்று சொல்கிறார், ஒருத்தரோட பேர் வந்து 3 இடத்துல இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 இடத்துல இல்லைன்னு அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க. உடனே பத்திரிகையில் என்ன பண்ணிட்டாங்க, யோ நீ சொல்கிறது ரிவைஸ்டு, இதை நீ டெலீட் பண்ண பிறகு, ஆனால் நீ முதல்ல ஒரு ஃபைனல் வச்சுருக்கா இல்லை, அதில் இருக்குது. இப்போ நீ இப்போ வச்சுருக்கதை வச்சுக்கிட்டு பேசாத. அந்த எலெக்ஷன் நடந்த போது அது இருந்ததா இல்லையா? இப்போ எலெக்ஷன் இல்லை, இனிமேல் இவங்க சேரலான்னு, இப்படி ஏதாவது ஒன்றை நம்பகத்தன்மையோடு அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் அதை தான் முதல்ல சொன்னேன், அஃபிடவிட் இந்த விஷயத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று யார் சொல்லியிருக்கா? கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியடில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் எதுக்காக அதை கேட்குறீங்க? இப்போ உங்களுக்கு உண்மையை கண்டுபிடிக்கணுமா, ராகுல் காந்தியை 4 சாத்தணுமா?